திருப்பூரில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக கட்டப்படும் மேம்பாலமே தற்போது போக்குவரத்திற்கு இடையூறாக இருப்பதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திட்டமிட்டபடி பாலப்பணிகளை விரைந்து முடிக்காததே இதற்கு காரணம் என்றும் மக்கள் கூறுகின்றனர். திருப்பூரில் பின்னலாடைத்துறை வளர்ச்சி மூலமாக மக்கள் தொகை பெருக்கமும் வாகன பெருக்கமும் நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே வருகிறது. அதனால் மாநகர் முழுவதும் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்துள்ளது. குறிப்பாக குமரன் சாலை, காமராஜர் சாலை உள்ளிட்ட பகுதிகளை கடக்க வாகனங்கள் அரை மணி நேரத்திற்கு மேலாக காத்திருக்க வேண்டிய நிலை உள்ளது. அதனை சரி செய்யும் வகையில் ஊத்துக்குழி சாலையில் உயர்மட்ட மேம்பாலமும், நீதிமன்ற சாலை அருகே ரயில்வே கீழ்மட்ட பாலம் அமைக்கும் பணியும் நடைபெற்று வருகின்றன. ஆனால் இந்த பணிகள் அனைத்தும் ஆமை வேகத்தில் நடைபெறுவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். போக்குவரத்து ரொம்பவுமே இடையூறாக இருக்கு. போக வர ஜனங்கள்லாம் ரொம்ப சிரமப்பட்டு தான் வர்றாங்க. நெரிசல் அதிகமாக இருக்கங்காட்டி வாகனங்கள் போறதுக்கு ரொம்பவும் தடுமாறிட்டு இருக்காங்க. பாதசாரிகள்லாம் ரோட்ல போகும்போது மேலே இடிக்கிற மாதிரியான சூழல் உருவாயிட்டு இருக்கு. பல்லடம், பொள்ளாச்சி, கொச்சின் சாலையை இணைக்க 1.5 கிலோமீட்டருக்கு ஊத்துக்குழி சாலையில் உயர்மட்ட மேம்பாலம் அமைக்க 2010-11ஆம் ஆண்டில் திட்டமிடப்பட்டது. அதற்காக ஒருங்கிணைந்த சாலை உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 43 கோடி ரூபாய் நிதியும் ஒதுக்கப்பட்டது. ஆனால் தற்போது மேம்பாலத்தின் தூரம் 671 மீட்டராக குறைக்கப்பட்டிருப்பது திருப்பூர் மக்களை அதிர்ச்சியடைய செய்துள்ளது. பாலத்தோட உண்மையான அளவு 1600 மீட்டர், அதாவது 1.6 கிலோமீட்டர். ஆனால் தற்பொழுது அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா வெறும் 673 மீட்டர் மட்டும் தான் கட்டுறாங்க. கிலோமீட்டரில் சொன்னோம்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் மட்டும் கட்டுறாங்க. இதனால எந்த பொதுமக்களுக்கு எந்த ஒரு பயனும் இல்லை. போக்குவரத்து நெரிசலை குறைக்கிறதுக்கு தான் பாலமே தவிர, ஆனால் அவங்க போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்துறதுக்காக பாலம் போடுற மாதிரி தெரியுது. ஏற்கனவே போட்ட டிசைன் அடிப்படையில் கட்டினால் மட்டுமே திருப்பூரில் இருக்கிற கடுமையான இந்த போக்குவரத்து நெருக்கடிக்கு தீர்வாக அமைந்திருக்கும். அதற்கு மாற்றாக வெறும் பஸ் நிலையத்தை மட்டுமே தாண்டுவதற்காகவே கட்டப்படுகிற இந்த பாலம் மேலும் போக்குவரத்தை அதிகப்படுவதற்குண்டான வாய்ப்பாகத்தான் இந்த பாலம் அமைய இருக்கிறது. மக்களின் தேவைக்காக தொடங்கப்படும் திட்டங்கள் உரிய நேரத்தில் முடிக்கப்படாததால் மக்களுக்கு சிரமம் ஏற்படுத்துவதாக ஆதங்கப்படுகின்றனர் வாகன ஓட்டிகள். அவசர காலத்தில் அரசால் அறிவிக்கப்படும் திட்டங்கள் அதன் திட்ட காலத்திற்குள் முடிக்கப்படவில்லை எனில் அதுவே பொதுமக்களுக்கு இடையூறான ஒரு திட்டமாக மாறிவிடுகிறது. புதிய தலைமுறைக்காக திருப்பூரிலிருந்து ஒளிப்பதிவாளர் ராஜாவுடன் சுதீஷ்.